ஹே ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, ஒரு மிஸ்ட்ரி வீடியோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், கடலுக்கு நடுவில் ஒரு கப்பல் போயிட்டுருக்குது. அந்த கப்பலை சுற்றி ஃபுல்லாக சைலன்ஸ். அந்த கப்பலில் இருந்த எல்லாருமே திடீர்னு செத்து போகிறாங்க. ஆனால் எப்படி? அது யாருக்குமே தெரியல. இதுதான் இந்த உலகத்தையே மிரள வச்ச சைலண்ட் ஷிப் மிஸ்ட்ரி. அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1948 MV ஆரஞ்ச் மார்டன் அப்படின்ற கேர்கோ ஷிப்பு மலேசியாவுக்கு பக்கத்தில் பயணம் பண்ணிகிட்டு இருந்திருக்குது. அந்த கப்பலில் கேப்டன், ஆஃபீஸர்ஸ், க்ரூஸ் இவங்க எல்லாம் நார்மலான ஜேர்னி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது மாதிரி எல்லாம் நார்மலாக போயிட்டு இருக்கிறச்ச ஒரு நாள் ஒரு ரேடியோ ஆப்ரேட்டர் ஒரு மெசேஜை படிக்கிறாரு. அது நார்மலான மெசேஜ் இல்லை. அந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆல் ஆஃபீஸர்ஸ் டெட், கேப்டன் டெட். இந்த மெசேஜ் பல ஷிப்புக்கு வந்திருக்கு. இந்த மெசேஜோட கண்டினியூஸாக இன்னொரு பயங்கரமான லைனும் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, எவ்ரி ஒன் டெட், ஐ டை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைலன்ஸ். ஸோ இதனால் எல்லாருமே பரபரப்பாகி ஒரு ரெஸ்கியூ ஷிப்பை அந்த சைலண்ட் ஷிப்பை தேடி அனுப்புகிறாங்க. அந்த ரெஸ்கியூ ஷிப்பும் அந்த சைலண்ட் ஷிப்பை கண்டுபிடிச்சிருது. அந்த சைலண்ட் ஷிப்புக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக்கிங் சீன் நடக்குது. அது என்னன்னா, ஷிப்புக்குள்ளே இருந்த எல்லா க்ரூ மெம்பர்ஸுமே செத்து போயிருக்கிறாங்க. அவங்களோட பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, சில பேர் டெக்கில் இருக்கிறாங்க, சில பேர் இன்சைடில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரோட ஃபேஸையும் பார்க்கும்போது சேம் எக்ஸ்ப்ரெஷன். அவங்களோட ஃபேஸு எக்ஸ்ட்ரீம் பயத்தில் இருந்திருக்குது. ஐஸ் ஓப்பன், மவுத் ஓப்பன். அவங்க எதையோ பார்த்து பயங்கரமாக பயந்து போய் இறந்த மாதிரி இருந்திருக்காங்க. அவங்களோட பாடியில் எந்த ஒரு சின்ன காயம் கூட இல்லை, பிளட் இல்லை. ஆனால் ஸ்டிஃப், சடனாக டெத் ஆன மாதிரி. வேற ஏதாவது இன்னும் கிடைக்குமான்னு சொல்லி ஷிப் ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. அந்த ஷிப்பில் ஃபயர் இல்லை, ஃபைட் இல்லை, எந்த ஒரு சின்ன டேமேஜ் கூட இல்லை. எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் சில பேர் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, ஷிப்பில் அன்யூஷுவல் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி, ஏதோ கெமிக்கல் ஃபீல் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ எதனால் இவங்களே இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெஸ்கியூ டீமே இன்னும் வேறு ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக அந்த ஷிப்பு ஃபயர் ஆகுது. ஒரு பெரிய எக்ஸ்போஷன். இதனால் ரெஸ்கியூ டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பயந்து போய் உடனே வெளியே ஓடி வராங்க. அவங்க வெளியே ஓடி வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த ஷிப்பு ஃபுல்லாக கடலில் மூழ்குது. அதுக்கப்புறம் எந்த ஒரு எவிடன்ஸுமே அந்த ஷிப்பை பற்றி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த ஷிப்பே இல்லை, உண்மை என்னன்னே தெரியாமல் போயிடுச்சு. சயின்ஸ் ரீதியாக பார்க்கும்போது சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு டாக்ஸிக் கேஸ் லீக் பண்ணியிருக்கலாம். உதாரணத்துக்கு பொட்டாசியம் சைனைடு, அது மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன். அதனால தான் மக்கள் சடனாக செத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட ஃபேஸில் ஒரு ஃபியர் இருந்திருக்கு. அதுக்கான பதில் சயின்டிஸ்டால் தர முடியல. ஸோ இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பைரட்ஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்கலாம், பேரநார்மலாக ஏதாவது நடந்திருக்கலாம், அப்படின்னா அன்நோன் ஃபோர்ஸ் அது மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஆனால் இது எதுக்குமே ப்ரூஃப் இது வரைக்கும் கிடைக்கல. இன்னைய வரைக்கும் இந்த கேஸ் சால்வ் ஆகவே இல்லை. நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரி. ஸோ வீடியோவோட எண்டுக்கே நம்ம வந்துட்டோம். ஒரு மெசேஜ், ஒரு ஷிப், ஒரு சைலன்ஸ். அந்த குருவில் என்ன பார்த்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்றது வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியல, அந்த ஷிப்பில் செத்து போனவங்களை தவிர. அப்படி இந்த சைலண்ட் ஷிப் மிஸ்ட்ரிக்குள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்றது அன்சால்வ்டு கொஸ்டின். இந்த மிஸ்ட்ரி பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஃபைனலாக எப்பவும் போல் இது உங்களோட நெக்ஸஸ் வாய்ஸ் ஓவர். நான் உங்களோட ஐனார். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வச்சிங்க. சோசியல் மீடியா அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான வீடியோவோட உங்களை வந்து மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் எவ்ரிஒன் அண்ட் மிஸ் யூ காய்ஸ்.